ஹலோ ஆல். இன்றைக்கி எஸ்பிஐ பிஓ இந்த கிளாஸில் எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் சால்வ் பண்ண போகிறோம். ரீசனிங் செக்ஷன் சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா லெவல் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சால் அப்பயே சால்வ் பண்ணுங்கள், இல்லைனா அடுத்த கொஸ்டின் போயிடுங்க சரிங்களா? இந்த கொஸ்டினை பார்க்கும்போது கொஞ்சம் லெவல் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது, அப்படியே டக்குன்னு ட்ரை பண்ணுறேன். ஏபிசிடிஎஃப்ஜி நாட் நெசரி இன் சேம் ஆர்டர். கொஞ்சம் வேகமாக போயிடுவேன், கொஞ்சம் பிகினராக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எஃப் மோர் தென் எஃப் டியோட பெருசு, அடுத்து பியோட சிறுசு. ஓகே, the person who is second highest, okay 26, அதெல்லாம் தேவையில்ல. only 3% have more flower, only 3%, 3 பேர். ஓகே ரைட்டு. பி சென்ட்ரு அப்படின்ட்டாங்கன்னா பி எஃப்டி இந்த சைடு தான் வருவாங்க. ஓகே, இந்த சைடு எங்கேனாலும் வருவாங்க. ஓகே, ஏ ஹேஸ் மோர் ஃப்ளவர்ஸ் தென் எஃப் பட் லெஸ் தென் ஜி. ஓகே, ஏஎஃப்ஜி. ஓகே, எப்படினாலும் வரலாம். தேர்ட் லோயஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 9 ஃப்ளார்ஸு, செகண்ட் ஹையஸ்ட் 26. ஓகே, அடுத்து இ ஹேஸ் மோர் ஃப்ளார்ஸ் தென் ஜி. ஈன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஜியோட மோர். ஓகே, பட் நாட் த ஹையஸ்ட். ஓகே, இப்போ அப்படியே ஃபெச் பண்ணி உட்கார வைக்கலாமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இங்கே போட்டால் ஜி, இங்கே போட்டால் ஜி, இங்கே இ. ஓகே, அப்போ ஹையஸ்ட் வரக்கூடாதுன்னா ஜி இங்கே தான் போடணும், இங்கே போடணும், ஜி இங்கேனா ஏஎஃப்டி அப்படியே உட்காந்துருவாங்க. பேலன்ஸுக்கு ஒரு நபர் யார் இருக்காங்க? ஏபிசி இருக்காங்க. ஓகே, அப்படியே கொஸ்டின் போய் சால்வ் பண்ணிடுமா? பாசிபிள் நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இன் வித் ஜி இஃப் பி ஹேஸ் 13. பிக்கு 13 போட்டிங்கன்னா பாசிபிள் என்னது? 13க்கு மேலே 26 கீழே, 13க்கு மேலே 26 கீழே 22. ஓகே, அடுத்து எஃப்இ ஆட் பண்ணால் 32. ஓகே, ஏசி ஆட் பண்ணால் 39. என்ன கேட்குறாங்க? சிஎஃப் ஆட் பண்ணணும் கேட்குறாங்க. சிஎஃப் ஆட் பண்ண சொல்கிறாங்க. எஃப்இ ஆட் பண்ணால் 32. இ இருக்குது, எஃப் இருக்குது, ஆட் பண்ணால் 32னா கன்ஃபார்மாக இங்கே தெரிஞ்சிடும் இவர் யாருன்னா 6. ஓகே, இக்கு 6, எஃப்க்கு 6, எஃப் தானே, எஃப்க்கு 6. அடுத்து ஏசி 39னா ஏ இங்கே 9ல் இருக்கார், சிஎஃப் ஆட் பண்ணால் 30. இதனிடத்தையும் தான் ஆட் பண்ண சொல்கிறாங்க. சிஎஃப்ஏ ஆட் பண்ண சொல்கிறாங்களா? கொஸ்டினாக தானே. சிஎஃப்ஏ ஆட் பண்ணால் 36. ஓகே, அடுத்து மோர் ஃப்ளார்ஸ் தன் ஈயோட யார் அதிகமாக இருப்பா? ஈயோட ஒருத்தர் அதிகமாக இருக்கார், ஈயோட ஒருத்தர் அதிகம் 1%. ஓகே ரைட். இந்த கொஸ்டினை பார்க்குறேன் மிஸ்லனியஸ் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்குவேன். இந்த மாதிரி நம்பர் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு செகண்டு இன்டர்சேஞ்சு, தேர்டு ஃபோர்த்து இன்டர்சேஞ்சு, எதையுமே எழுத தேவையில்ல. கேட்டிருக்க கேள்வி என்னது? அதே மாதிரி போட்டுருக்கு. 6th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டு, 6வது லெஃப்ட் ஹேண்டு கேட்குறாங்க. 3, 6, 6ஆம் நம்பர்னு இருக்குல்ல, 6ஆம் நம்பர் ஆன்சராக போட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு செகண்ட் மாறுது, தேர்டு ஃபோர்த்து மாறுதுன்னா கண்டிப்பாக 5ஆவதும் 6ஆவது இடம் மாறி இருக்கும். அப்போ 5ஆவதாக இருக்கிறது 6ஆவது பொசிஷனுக்கு வருவார். அப்போ 8ஆம் நம்பர் தான் ஆன்சர். ஓகேவா? டக்குன்னு போட்டு போயிடலாம். ரைட்டு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பசிலு 8 பேர், டிஃபரெண்ட் டெசிக்னேஷனு, டிஃபரெண்ட் சிட்டி. 2 வேரியபிள் ப்ரிலிம்ஸ்னால் ஸ்கிப்பு. எப்பயுமே அப்படி தான் லாஸ்ட்டாக வந்துக்குவேன். அடுத்து இங்கே என்ன சம்மந்தம் இல்லாமல் இருக்குது? ஆடு மேன் அவுட்டு. எல்லாத்துக்கும் வித்தியாசம் ஒன்று இருக்குன்றா. ஏ இருக்குது, பி விட்டான், டி விட்டான். ஓகே, ஏ விட்டு ஏ, பி விட்டு சி, டி விட்டு இ. ஓகே, 1 விட்டு 1 இருக்கும் போல். அப்போ ஹச், ஐ விட்டு ஜே, கே விட்டு எல். ஓகே, பி, ஓபி, கியூ, ஆர் விட்டாங்க, எஸ். ஓகே, இங்கே PQR வரணும்ல, என் இருக்குது, தப்பு. ஓகே, அப்போ இவர் தான் கரெக்டு. ஆப்ஷன் டி தான் ஆட் மேன் அவுட். ஓகேவா? மீதி எல்லாத்துக்கும் 1 UVWX. ஓகே, V 1 விட்டுறாங்க, S 1 விட்டுறாங்க. ரைட். அடுத்து பேரலல் ரோ 14 பேரா? அடப்பாவீங்களா, 14 பேர் சொல்லிட்டாங்க. 14 பேர்னால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து வரும், லாஸ்ட்டில் வரும். நான் ஸ்கிப் பண்ணுவேன், லாஸ்ட்டில் வரும்னு சொல்லிட்டாங்க. மீனிங்ஃபுல் வேர்டா செக் பண்ணி பார்ப்போம், என்ன ஏதாவது தெரியுதான்னு பார்ப்போம். 4 லெட்டர் வேர்டு, மீனிங்ஃபுல் வேர்டு. ஃபஸ்ட்டு, தேர்டு, 5th, 7th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து பார்க்கணுமா? ஃபஸ்ட்டு யார்? GRAGE. ஓகே, அப்படின்னு போடணும். GRAE. என்னென்ன மீனிங்ஃபுல் வேர்டு மாறுதுன்னு பார்த்தா இங்கே கியர்னு போடலாம், இல்லை ரேஜுன்னு போடலாம். ஓகே, வேறு எதுவும் செக் பண்ண வேண்டாம். 2 இருக்குது. 2 மோர் தென் 2 இருக்குமே எப்பவுமே. செகண்ட் ஃப்ரம் த மீனிங்ஃபுல் லெட்டர் இல்லை, மோர் தென் 1 மீனிங்ஃபுல் வேர்டு ஃபார்ம்டுனா அதை என்ன பண்ணிங்கன்னா ஒய்னு போடணுமா? 2 இருக்குது, 2 மீனிங்ஃபுல் இருக்குது. ஒய் போட்டுருங்க. ரைட். அடுத்து என்னென்ன மாறுதுன்னு செக் பண்ண வேண்டாம். அடுத்து இங்கே ஒரு பிளட் ரிலேஷன் இருக்குது. பிளட் ரிலேஷனை பார்க்குறேன். பியுடைய ஃபாதர் இன் லா ஏ, பி சிஸ்டர் இன் லா சி, மதர், கிராண்ட் மதர். ஓகே, டாட்டர் இன் லா டேரெக்டாக இல்லையே. சரி, நான் இதை லாஸ்ட்டில் வரேன். எனக்கு கொஞ்சம் பிளட் ரிலேஷன் கொஞ்சம் வீக்கு, அதனால் லாஸ்ட்டில் வரேங்கிறேன். ஓகேவா? ரைட். அடுத்து இங்கே வாங்க. 6% 6 பேர் மண்டேலேருந்து ஆரம்பிக்கிறாங்க, சாட்டர்டே வரைக்கும். எஸ் ட்ராவல்ஸ் ஆஃப்டர் வெனஸ்டே.
ஓகே பசில் சைஸை பார்க்குறேன், இவ்வளோ தான் இருக்குது, அதனால் செய்கிறேன். 2 வேரியபிள் ஸ்கிப்புன்னு நீங்கள் தான் சொன்னீங்க, இப்போ செய்கிறேங்கிறீங்க. சார் பசில் சைஸு சிறுசாக இருக்குது, 2 வேரியபிள், அது இல்லாமல் 6 பேர் தான், 6 பேருன்றனால செய்கிறேன். அங்கே 8 பேர், மண்டே டியூஸ்டே வெனஸ்டே, அதனால தான் இதை செய்கிறேன். மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே. ஓகேவா? ரைட், 2 பாசிபிள் வருன்ற கணக்கில் போட்டிருக்கேன், வருமா அப்படின்னு தெரில, பார்ப்போம். அடுத்து எஸ்ஸு ட்ராவல்ஸ் ஆஃப்டர் வெனஸ்டே. எஸ்ஸு வெனஸ்டேக்கு அப்புறம்னா இங்கே எங்கேனாலும் வருவான். ஓகே 3% சிட் பிட்வீன் எஸ் அண்ட் த ஒன் ஹூ ட்ராவல்ஸ் டு ஆக்ரா. இங்கே வச்சோம்னா 3 பேர் விட்டு வைக்க முடியாது. அப்போ எஸ்ஸை ஒன்று இங்கே, அப்போ எஸ்ஸை இங்கே வைக்கலாம், இல்லை இங்கே வைக்கலாம். 1 2 3 பேர் விட்டு இங்கே ஆக்ரா வைக்கலாம். அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆக்ரா வைக்கலாம். ஓகே, அப்புறம் கனெக்ட் பண்ண முடியுதான் பார்ப்போம். ஆர் ட்ராவல்ஸ் இமிடியட்லி பிஃபோர் போபால். ஓகே, 6 போபாலுக்கு இமிடியட்லி பிஃபோரில் 6. சரி, 6 இமிடியட்லி பிஃபோரில் வேறு, பட் 2% ஆஃப்டர் த ஒன் ஹூ இஸ் ஜெய்ப்பூர். 6 தான் ஜெய்ப்பூருக்கு அடுத்து இருக்கார்ல, அவருக்கு 2% ஆஃப்டரில். அப்போ 6 ஜெய்ப்பூருக்கு அடுத்து. ஓகே, 2% ஆஃப்டரில் 2% சிட் பிட்வீன் யூ. இங்கே என்ன கொடுத்துருக்கானா? ஆமாம், யூ ட்ராவல்ஸ் பிஃபோர் த ஒன் ஹூ ட்ராவல் ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர் போகிறதுக்கு முன்னாடியே யூ போகிறாரு, அப்போ சம்திங் முன்னாடி. இங்கே ஏற்கனவே 4 பேர் வந்துட்டாங்க, மேலே 2 பேர் விட்டு வைக்கலாமான்னு பார்ப்போம். 2% சிட் பிட்வீன் யூ, யூஎன்டி. ஆஹா, சரியான க்ளூவாக இருக்கே. அப்படியே உட்காரப்போமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூவை நான் இங்கே போட்டேன்னா 2 பேர் மேலே வச்சு, 4 பேர் இருக்காங்களே, 6 பேர் இங்கே வச்சேன்னா 2 பேர் விட்டு இங்கே டீ வைக்கலாம். ஓகேங்களா? ஆனால் என்ன கொடுத்துட்டாங்க? கொல்கத்தாக்கு இமிடியட்லி பிஃபோரில் டீ. கொல்கத்தாக்கு இமிடியட்லி பிஃபோரில் டீ. அப்படி வச்சேன்னா கொல்கத்தா இங்கே வைக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் செக் பண்ணும், கொஞ்சம் செக் பண்ணும். யூ இங்கே வச்சு 1 2 3. ஓகே, 2 பேர் விட்டு யூ இங்கே வச்சா 2 பேர் விட்டு இங்கே டீ வைக்க முடியாது, கன்ஃபார்மாக வைக்க முடியாது. அப்போ தெரிஞ்சு போச்சு, ஒரே பாசிபிலிட்டி. யூ இங்கே வச்சனா இங்கே ஒரு 2 பேர் விட்டு வைக்க முடியாது, கண்டிப்பாக மேலே போடலாம். யூவை மேலே போட்டு 2 பேர் விட்டு இங்கே தான் டீக்கு இங்கே பக்கத்தில் கொல்கத்தா. டீ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, டீ இமிடியட்லி பிஃபோர் ட்ராவல்ஸ் இமிடியட்லி பிஃபோர். ஓகே ரைட்டு. இங்கே என்ன கொடுத்தாங்க? டி அண்ட் கியூ டஸ் நாட் ட்ராவல் டு மும்பை ஆக்ரா. டி கியூ ஆக்ரா மும்பை போகாது. அப்போ 6 பேர் வந்துட்டாங்களா? 3 6 பேர். அப்போ இங்கே எஸ் 2வது இடத்துல இங்கே 6 தான் இருக்கணும், 6 இருக்குது, எஸ் இருக்குது பதிலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிடணும், இங்கே எஸ் வருதுன்னா இந்த பாசிபிலிட்டி கேன்சல். இந்த பாசிபிலிட்டி கேன்சல்லாம் இந்த இடத்துல அப்படியே உட்கார வச்சிடலாம். 6 கொல்கத்தா, டிஏ ஜெய்ப்பூர். அடுத்து இங்கே என்ன இருக்கார்? யூ இருக்கார். அடுத்து இங்கே இப்போ யார் யார் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களே, வேறு யாரும் க்ளூ விட்டுருக்கோமா? எதுவும் க்ளூ விட்டோமா பார்ப்போம். ஓகே, 2% ட்ராவல். டி அண்ட் கியூ டஸ் நாட் லைக் ட்ராவல் டு மும்பை ஆர் ஆக்ரா. கியூ இங்கே வர மாட்டார்னா கியூ இங்கே வந்துடுவார். வேறு யார் இருக்கா? பின்னு ஒருத்தர் இருக்கார், பின்றவர் இங்கே போட்டுருவோம். ஓகே, மும்பை ஆர் ஆக்ரா. யார்? டி கியூ. மும்பை இங்கே வராதுன்னா ஓகே, போபாலுக்கு இமீடியட்லி பிஃபோரில் 2% ஆஃப்டர் ஜெய்ப்பூர். ஹூ ட்ராவல்ஸ் டு இமீடியட்லி பிஃபோர் ஹூ ட்ராவல்ஸ் டு. சூப்பர். இந்த போபால் எழுதவே இல்லையா? போபால் எழுதலை. அடுத்து இங்கே மும்பை வராதுன்னா இவர் தான் மும்பை வரும். பேலன்ஸ் யார் இருக்கா? பேலன்ஸ் டெல்லி இருக்கா? சரி, ஆன்சர் முடிஞ்சு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, பரவாயில்ல. டெல்லிக்கு முன்னாடி 3 பேர். ஓகே, அடுத்து கரெக்டு, ஃபாலோவிங் கரெக்டு. 6 தேர்ஸ்டே கிடையாது. எஸ் ஃப்ரைடே கிடையாது, தப்பு. அடுத்து டி கொல்கத்தா கிடையாது, தப்பு. அடுத்து பி ஆக்ரா, கியூ தேர்ஸ்டே. பி ஆக்ரா கரெக்டாக இருக்குது. ஓகே, ஃபால்ஸ் கேட்குறாங்க. ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பி ட்ராவல்ஸ் ஆன் டியூஸ்டே. பி வந்து டியூஸ்டே போகிறாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபால்ஸ் தான் கேட்குறாங்க. இது ட்ரூவாக இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆருக்கு இமிடியட்லி ஆஃப்டர் எஸ் கரெக்டாக இருக்குது. ஓகே, இதுவும் ட்ரூ தான். அடுத்து கியூ, பிக்கு இமிடியட்லி ஆஃப்டர் கியூ. அடுத்து ஆக்ராக்கு யூக்கு பிஃபோரில் ஆக்ரா. பிக்கு இமிடியட்லி ஆஃப்டர் கியூ. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? யூக்கு பிஃபோரில் ஆக்ராங்கிறாங்க. யூ ஆனால் டாப்பில் இருக்கார். சரி, யூக்கு பிஃபோரில் ஆக்ரா கண்டிப்பாக வர மாட்டார், இவர் தான் நாட் ட்ரூ, ஃபால்ஸ். ஓகே, அடுத்து ட்ராவல்ஸ் டு மும்பை போகிறவர் யாருன்னு கேட்குறாங்க. மும்பை போகிறது யூ. அடுத்து ஹூ ட்ராவல்ஸ் 2% ஆஃப்டர் த ஒன் ஹூ ட்ராவல்ஸ் டெல்லிக்கு 2% ஆஃப்டரில் யார் ட்ராவல் பண்ணுறா? டெல்லிக்கு 2% ஆஃப்டரில் எஸ் போபால். ஓகே, டெல்லிக்கு 2% ஆஃப்டரில். ரைட்டு. அடுத்து இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒரு பசில் இருக்குது. என்ன இருக்குது? 10% ஃபேஸிங்கு, சர்க்குலர் டேபிள், ஃபேஸிங் இன்வெர்ட். ஓரளவுக்கு தோராயமாக பார்க்குறேன், கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். FB
எஃப் பி வச்சுருக்கு, பியை வச்சு ஹெச் கனெக்ட் பண்ணுறான், ஹெச் வச்சு ஏலேருந்து டிபி. ஓகே சூப்பர், கனெக்ட் பண்ணியிருக்கான், எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கான். அப்படியே செஞ்சிடலாம். எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்து தான் அந்த பசில் எடுக்கிறேன், இல்லைனா அந்த பசில் எடுக்க மாட்டேன். சரிங்களா? கொஞ்சம் போன கொஸ்டினில் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, இந்த கொஸ்டினில் வேகமாக செஞ்சுருவோம். தேர்ட் டு த ரைட் ஆஃப் எஃப், எஃப்வுடைய தேர்ட் டு த ரைட்டில், எஃப்வுடைய செகண்ட் டு த லெஃப்ட்டில் ஹச். ஓகே, ஹச்சுக்கு ஏக்கு நடுவில் 2 பேர் விட்டு இங்கேயே வைக்கலாம், இங்கேயே வைக்கலாம். சரி, ஹோல்டு பண்ணுவோம். ஏவுடைய செகண்ட் டு த லெஃப்ட்டில் ஐ, அதை விட்டுருவோம். இங்கே இருக்கா? 4% பிட்வீன் டி அண்ட் பி. 4%னா இங்கே ஆப்போசிட்டில் இருப்பாங்க. டியுடைய இமீடியட் லெஃப்ட்டில் ஜி. இந்த இப்போ குறைக்கலாமே. ஹச்சுக்கு 2 பேர் விட்டு ஏ இங்கே வரமாட்டாருன்னா, ஹச்சுக்கு 2 பேர் விட்டு இங்கே தான் ஏ வருவார். ஓகே, இங்கே தான் ஏ வரானா ஏவுடைய செகண்ட் டு த லெஃப்ட்டில் ஐ அப்படின்னா இங்கே. ஓகே, அடுத்து டியுடைய இமீடியட் லெஃப்ட்டில் ஜி, அது ஓகே வச்சாச்சு. தெர் ஆர் எக்ஸாக்ட்லி 2% பிட்வீன் இ அண்ட் பி. ஈக்கும் பிக்கு நடுவில் 2 பேர், 1 2, இங்கே தான் இ வரணும். 2 பேர் விட்டு இங்கே எஃப் இருக்காரு, வரமாட்டார். ஓகே ரைட். ஜே இஸ் நாட் அன் இமிடியட் நெய்பர் ஆஃப் எஃப். ஜே இமிடியட் நெய்பர் ஆஃப் எஃப் இருக்க மாட்டார். ஜே கண்டிப்பாக இங்கே தான். பேலன்ஸ் இருக்க நம்பர் யார்? ஏபிசி. ஓகே, சி தான் இங்கே இருப்பார். ஈக்கும் ஜிக்கும் ஈயோடைய லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போது, ஈக்கும் ஜிக்கும் ஈயோடைய லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போது 1 2 2 பேர் இருக்காங்க. ரைட். அடுத்து செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் சி. சியோடைய செகண்ட் டு லெஃப்ட்டில் யார் இருக்காருன்னா இங்கே பி. ரைட். எக்ஸாக்ட்லி சிட் பிட்வீன் ஏ அண்ட் சி. கிளாக் வைஸ்லேருந்து பார்க்கணும். ஏ அண்ட் சி, ஏ டு சி கிளாக் வைஸில் பார்க்கணும். 1 2 3 4 5 5 பேர் இருக்காங்க. எக்ஸாக்டாக மிடில் அப்போ யார் இருப்பாரா? டி இருப்பார். எக்ஸாக்ட்லி இப்படின்னு தானே டி இருக்கார் கிளாக் வைஸில் பார்க்கும்போது. அடுத்து ஜிக்கும் எஃப்க்கும், எஃப்லேருந்து ஜி பார்க்கணும். எஃப்லேருந்து ஜி பார்த்தா இமிடியட் ரைட்டு. எஃப்லேருந்து ஜி பார்த்தா இமிடியட் ரைட்டு. இ அண்ட் பி இன்டர்சேஞ்ச் ஆகிற பொசிஷன். ஹூ வில் பி சிட்டிங் இமிடியட் லெஃப்டாக பி. ஈயும் பியும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஈயும் பியும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டா அவன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? பியுடைய இமிடியட் லெஃப்ட்டில், அதாவது ஈயுடைய இமிடியட் லெஃப்ட்டில் யார் இருக்கான்னு கேட்குறாங்க? ஐ இருக்கார். இங்கே பி போட்டுருவீங்க, இங்கே இ போட்டுருவீங்க. அப்போனா பியுடைய இமிடியட் லெஃப்ட்டில் யார் இருக்கான்னு கேட்குறான்? ஐ இருக்கார். ஓகே ரைட்டு. இந்த பர்சன் முடிஞ்சு, ஒரு பர்சன் முடிஞ்சு, ரெண்டு பர்சன் முடிச்சாச்சு. அடுத்து எங்கே எனக்கு இது ஒரு பிளட் ரிலேஷன் இருக்குது. பிளட் ரிலேஷனோட எனக்கு அந்த பேரலல் ரோ சிங்கிள் இது இருக்குச்சே. பேரலல் ரோ சிங்கிள் போட்டுருவோமா? டக்குன்னு போட்டுருவோம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? யார் பேசிங் நார்த்து? ஏபிசிடிலாம் பேசிங் நார்த்து. ஓகே, ஏபிசிடிலாம் மேலே இருப்பாங்க, கீழே நார்த் பேசிங்கில் இருப்பாங்க. அடுத்து பிக்யூஆர்எஸ்டிலாம் சவுத் பேசிங்கில் இருப்பாங்க. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிச்சு. டக்குன்னு போயிடுவோம். அடுத்து 3% செட் பண்ணி பி அண்ட் டி. டி செட்டு ஒன் ஆஃப் த எண்டு. ஓகே சூப்பர். டி ஒரு எண்டு. 1 2 3 4 5 6 7. ஓகே, அதே மாதிரி டி 7 பேர் போட்டு டி இங்கே, 3 பேர் விட்டு பி இங்கே. ரைட். 2% செட் பண்ணியிருந்தா கியூ அந்த ஒன் ஹூ ஃபேஸஸ் பி. பிஏ ஃபேஸ் பண்ணி கொடுத்துருக்காரு, அவருக்கும் கியூக்கு நடுவில் 2 பேர். பிஏ ஃபேஸ் பண்ணி கொடுத்துருக்காரு, அவருக்கும் பிக்கு நடுவில் 2, கியூக்கு நடுவில் 2. ஒன்லி 1% செட் பண்ணி டி அண்ட் பி. ஓகே, டிஏ. அடுத்து டிஏ. ஓகே, யூ சிட்ஸ் 4th டு த ரைட் ஆஃப் எஸ். எஸ்ஸுடைய 4th டு த ரைட்டில், பட் நாட் சிட் டு ஆப்போசிட் டு டி. ஓகே, எஸ்ஸை இங்கே வச்சா இங்கே தான் யூ போடணும். ஆனால் வந்து டியோடைய ஆப்போசிட்டில் வர மாட்டார். டியோடைய ஆப்போசிட்டில் யூ வர மாட்டார்னா கன்ஃபார்ம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எஸ் இங்கே தான் இருப்பார், 3 பேர் விட்டு இங்கே தான் யூ வருவார். ஏன்னா 4th டு த ரைட்டில் 3 பேர் விட்டுருக்கணும்ல. அப்போ இங்கே வச்சோன்னா இங்கே யூ ஆப்போசிட்டில் வந்துடுவார், அப்போ விட்டுருணும். அப்போ இங்கே எஸ் போட்டு 3 பேர் விட்டு இங்கே யூ வைக்கலாம். ஓகே, இங்கே எஸ் போட்டு 3 பேர் விட்டு இங்கே யூ வைக்கலாம். 2 பாசிபிலிட்டி வருது இந்த இடத்துல. 2 பாசிபிலிட்டி போல் அடுத்ததாக ஆப்ஷனில் பார்த்து கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஓகே, ஒன்லி 1% செட் பண்ணி ஏ அந்த ஒன் ஹூ ஃபேஸஸ் எஸ். சூப்பர். இந்த குழு விட்டுறான்ல, இந்த குழு விட்டுறான். எஸ் இங்கே இருக்கார், எஸ்ஸை ஃபேஸ் பண்ணி ஒருத்தருக்காரு, அவருக்கும் ஏக்கு நடுவில் ஒருத்தராமா. எஸ்ஸை ஃபேஸ் பண்ணி ஒருத்தருக்காரு, ஏ வைக்க முடியாது, இந்த பாசிபிலிட்டி கேன்சல். ரைட்டு. இங்கே நான் எஸ்ஸை போட்டேன்னா இங்கே 3 பேர் விட்டு இங்கே யூ போட்டு இங்கே ஒருத்தர் விட்டு ஏ போடலாம். சூப்பர், வரிசையாக வருது, அப்படியே வருது. இல்லை நான் இந்த பாசிபிலிட்டியை போடனா இந்த பாசிபிலிட்டி செக் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே எஸ்ஸை போட்டு 3 பேர் விட்டு இங்கே யூ வச்சேன்னா எஸ்ஸை ஃபேஸ் பண்ணி ஒருத்தர் இருப்பார், அவருக்கு 1% விட்டு ஏ உட்கார வைக்க முடியல. சூப்பர், இந்த பாசிபிலிட்டி அப்படியே கேன்சல் ஆகுது. வெரி குட். அடுத்து வாங்க, இங்கே அப்போ எஸ் இங்கே தான், இங்கே ஏ. ஓகே, அப்போ எஸ்ஸுடைய 4th ரைட்டில் யூ, இங்கே அப்படியே யூ வச்சிடலாம். சியுடைய இமிடியட் ரைட்டில். ஓகே, அப்படியே வந்துருச்சு. ரைட்டு. சிஏ ஃபேஸ் பண்ணி பி இருக்க மாட்டார், அப்படின்னா இங்கே பி வர மாட்டார். ஓகே, எஃப்வுடைய ரைட்டில் இருக்கணும், வியுடைய ரைட்டில் இருக்கணும், சேம் அப்படின்ட்டாங்க. எஃப்வுடைய ரைட்டு, வியுடைய ரைட்டு. இங்கே சென்டர் போட்டோம்னா ஆள் இல்லை, அப்போ இங்கே தான் எஃப்வுடைய ரைட்டில் ஒருத்தர் இருக்காருன்னா வியுடைய ரைட்லேயும் இங்கே ஒருத்தர் இருப்பார். அடுத்து பேலன்ஸ் யார் இருக்கா? ஏபிசிடிஇ. பி இங்கே போட்டேனா பாருங்கள், மாற்றி போட்டேன் 2 பேரும். வியுடைய ரைட்டு, எஃப்வுடைய ரைட்டு. ஓகேவா? ஏபிசிடிஇ
ஈன்னு ஒருத்தர் வருவார், இங்கே இருந்துருவார். அடுத்து சி இங்கே ஃபேஸ் பண்ண மாட்டாங்கன்னா இங்கே பி வருவார். PQRS. ஓகே பரவாயில்ல, கொஞ்சம் டைம்குள்ளே முடிச்சாச்சு. அடுத்து ஆர் அண்ட் பி. ஆருக்கும் பிக்கு நடுவில் எத்தனை பேர்? 3 பேர். ஆருக்கும் பிக்கு நடுவில் 3 பேர் ரைட்டு. அடுத்து ஃபேஸஸ் டி. டிஏ ஃபேஸ் பண்ணி யார் இருக்கா? டிஏ ஃபேஸ் பண்ணி எஸ் இருக்காரு, எஸ். அடுத்து ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூ கேட்டிருக்காங்க. பி ஃபேஸஸ் ஜி இல்லை, தப்பு. ஃபஸ்ட்டு ஒன்னே ஃபால்ஸு. ஓகே ட்ரூ கேட்டிருக்காங்க. அப்போ ஒன்று ஆன்சரில் வராது. ஆல் ட்ரூ தப்பு வராது. 1 2 வரும். அப்போ 2 ஆன்சர் கரெக்ட். 2 செக் பண்ண தேவையில்ல, 3 மட்டும் செக் பண்ணால் போதும். 3 மட்டும் செக் பண்ணால் ஆர் சிட்டது 1 ஆஃப் த எண்டு கரெக்ட். ஆர் சிட்டது 1 ஆஃப் த எண்டு 2 and 3 கரெக்ட். ஓகேவா? அடுத்து 4 ஆஃப் த ஃபாலோயிங் பைகளை. இது எப்படி போட்டோன்னா 1 வராதுன்னு தெரிஞ்சுன்னா 1 ஆப்ஷன் வந்து கேன்சல் பண்ணிட வேண்டியதான். கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் 2 இருக்குது. ஒன்லி 2 and 3. அப்போ 2 ஆல்வேஸ் கரெக்ட். அப்போனா 3 மட்டும் செக் பண்ணிக்கிறோம், அதான் போட்டோம். ஓகே 4 ஆஃப் த ஃபாலோயிங் பைகளை. SCQFVG. SCQFVG. நீங்களாம் பேசுங்க, SC தான் தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க மட்டும் தான் இது டயகனலாக இருக்காங்க. PARC. ஆமாம், SC இது மட்டும் தான் டயகனலாக இருக்காங்க, இதுதான் கரெக்ட். இஃப் the row 1 are made, if the person of row 1 are made to sit in alphabetical order from left, who will remain at the previous position? ABCD லெஃப்ட்லேருந்து எழுதுனா இங்கே ABCDEFG, F மட்டும் வராது. பேலன்ஸ் யாரும் வரல, பேலன்ஸ் யாருமே ரிப்பீட் ஆகலை, அப்படியே போட்டலாம். F ஒன்லி F. லெஃப்ட் ஹேண்ட்லேருந்துனா இதான் லெஃப்ட் ஹேண்ட். நார்த்து பேசினா இதான் லெஃப்ட் ஹேண்டு. ஓகேவா? அதுக்கு தான். சரி, இந்த ஒரு பஸ்ஸில் முடிச்சாச்சு. அடுத்து இந்த ஒரு பிளட் ரிலேஷன் இருக்குது. ஓகே பிளட் ரிலேஷன் நமக்கு கொஞ்சம் கேஸு, அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து வரேன். இந்த பஸ்ஸிலே செஞ்சுருவேன். பிளட் ரிலேஷன் செய்யலாமா இல்லை இந்த பதில் செய்யலாமா? இந்த பஸ்ஸிலே செஞ்சிடலாம். மார்க் அதிகமாக இருக்கும், 5 மார்க் இருக்கும், அதுக்கு 3 மார்க் தான் கொடுப்பாங்க. ஓகே 8% ஒர்க்கிங் இன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெசிக்னேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே போட்டுருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யார் ஸ்டார்ட் பண்ணணும்? சிஇஓலேருந்து ஆரம்பிக்கணுமா? சிஇஓ, அடுத்து டைரக்டரு, அடுத்து வேறு யார் இருக்காங்க? ஜிஎம்மு, அடுத்து எஸ்எம்மு, அடுத்து மேனேஜர், அடுத்து டிஎல்லு, அடுத்து எக்ஸிக்யூட்டிவ், அடுத்து இன்டர்ன். ஓகே சார் பிளட் ரிலேஷன் நீங்களாம் பிளட் ரிலேஷன் சால்வ் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பிளட் ரிலேஷன்னா இந்த பிரதர் இன்லா சிஸ்டர் இன்லா இதெல்லாம் வந்தாலே கொஞ்சம் கடுப்பாகும், அதுக்கு தான். சரிங்களா? அதனால தான் நான் சால்வ் பண்ணல. நீங்களாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு சால்வ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக பிளட் ரிலேஷன் முடிச்சுட்டு கூட பசில் வாங்க. ஆல் டெசிக்னேஷன் கிவன் அசனிங் ஆட். ஓகே ரைட்டு. இன்டர்ன் ஜூனியர் மோஸ்ட். ஓகே சீனியர் மோஸ்ட் யாருன்னா சிஇஓ. ஓகே இது எனக்கு பார்த்ததே தெரியாதா? அடுத்து ஜி இஸ் டெசிக்னேட்டட் 5% எபோவ் சீனியர் பூனேயோட 5% எபோவ் சீனியரில். 2 டெசிக்னேஷன் பிட்வீன் பூனே அண்ட் சென்னை. ஓகே வேறு வழி இல்லை, நம்ம இப்படி தான் எழுதணும். பூனே 1 2 3 4 பேர் விட்டு இங்கே யார் வருவானா? ஜி. ஓகேவா? 4 பேர் விட்டு ஜி. கிட்டத்தட்ட எத்தனை பொசிஷன் ஃபில் ஆயிடுச்சு? 3 6 பேர் ஃபில் ஆகிட்டாங்க. ஓகே 6 பொசிஷன் இதிலே ஃபில் ஆகுதா? அப்போ கீழே வராது கண்டிப்பாக. 2% கீழே போட்டால் கூட 8 பேர் ஆயிடுத்து. அப்போ 8 பேர் ஆயிடுச்சுன்னா 8 பேர்னா 2% பூனே கீழே விட்டு கீழே இருக்காது சென்னை. அப்போ சென்னை கண்டிப்பாக மேலே தான். சென்னை மேலே போட்டுற வேண்டியதான். சென்னை மேலே போட்டு பி இஸ் டெசிக்னேட்டட் இமிடியட்லி ஜூனியர் டு. ஓகே சென்னைக்கு இமிடியட்லி ஜூனியர் தான் பி. ரைட்டு சூப்பர். அடுத்து 3% சிட் பிட்வீன் டெசிக்னேட்டட் பிட்வீன் ஹச் அண்ட் பி. பிக்கும் ஹச்சுக்கு நடுவில் 3 பேர். ஹூ லிவ்ஸ் இன் மும்பை. சூப்பர் க்ளூ. இப்போ மேலே 1 2 விட்டு இங்கே ஹச்சு போடலாம், ஒரு வாய்ப்பு இருக்குது. ஹச்சு வச்சு வேறு எதுவும் உங்களுக்கு இருக்கா? அந்த இருக்குல்ல கொல்கத்தா இமிடியட்லி சீனியர். ஓகே புரிஞ்சு. 1 2 3 பேர் விட்டு மேலே ஹச்சு போட்டு ஹச்சுக்கு இமிடியட்லி எப்போவில் கொல்கத்தா போடலாம். ஓகே இப்படியும் ஒரு பாசிபிலிட்டி போடலாம். ரைட்டு. அப்படி போட்டால் 8 பேர் வந்துடுறாங்க. கரெக்டாக 8 பேர் ஃபில்லின் ஆகிறாங்க. சூப்பர். 8 பேர் இப்படியும் ஃபில்லின் ஆகிறாங்க. இப்போ கீழே போட்டு பார்ப்போமா? கீழே போட்டு பார்த்தா 8 பேர் ஃபில் ஆகிறாங்களா? 1 2 3 பேர் விட்டு இங்கே ஹச்சு போட்டுடலாம். ஹச்சு போட்டு இங்கேயும் கொல்கத்தா போடலாம். இங்கேயும் அப்போ 8 பேர் ஃபில் ஆகிறாங்க. 8 பேர் ஃபில் ஆகிறாங்க. ஓகே அப்போ ஒரு பாசிபிலிட்டி. ஓகே 2 பாசிபிலிட்டி எடுக்கும். இந்த பஸ்ஸில் வேறு வழியே இல்லை. 2 பாசிபிலிட்டி டக்குன்னு எடுத்துருவோம், டக்குன்னு போட்டுரும். ஒரு இதில் பூனேவை லாஸ்ட்டில் வைக்கணும். அப்போ தான் யாரை வைப்போம்? 1 விட்டு இங்கே பி, இங்கே சென்னை, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 விட்டு திருப்பி ஜி, 1 2 3 பேர் விட்டு இங்கே ஹச்சு கொல்கத்தா. ஹச்சு யாரையோ பிடிச்சிருக்காங்க. ஹச்சு மும்பை. ஹச்சு வேறு மும்பை. ஓகே ஹச்சு மும்பை. அடுத்து இன்னொரு பாசிபிலிட்டியில் ஹச்சு கீழே வருவாரா? ஆமாம். அப்போ பூனேவை இங்கே போட்டுருணும். பூனேவை இங்கே போட்டு 1% விட்டு இங்கே பி, இங்கே சென்னை, இங்கே ஜி. ஓகே அப்போ நான் என்ன பண்ணும்? 1 2 3 பேர் விட்டு இங்கே ஹச்சு, இங்கே கொல்கத்தா, ஹச்சு மும்பை பிடிச்சிருப்பார்.
ஓகே, இது வரைக்கும் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து லக்னோ இஸ் டெசிக்னேட்டட் சூப்பர். ஓகே, ஜூனியர் டு சீனியர் மேனேஜர். சீனியர் மேனேஜருக்கு கீழே தான் லக்னோ. லக்னோ இங்கே வரலாம், லக்னோ இங்கே வரலாம். இந்த இடத்துல எங்கே லக்னோ வரும்னா லக்னோ இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வரும். சரி, அடுத்து லக்னோ 2% சீனியர் டு போடு. சூப்பரான க்ளூடா, இதை விட்டேன் பாரு. அடுத்து லக்னோ இஸ் டெசிக்னேட்டட் சீனியர் அதாவது ஜூனியர் டு சீனியர் மேனேஜர். சீனியர் மேனேஜர் கீழே 2% சீனியரில் சிக்கு 2% சீனியர். இங்கே லக்னோ போட்டால் 2% சீனியர் பார்க்க முடியாது. அப்போ சி இங்கே போட்டு சி கீழே போடணும். கீழே போட்டால் அது லக்னோ போட முடியும். கரெக்டு. அப்போ லக்னோ இங்கே வச்சுட்டு இங்கே என்ன பண்ணிங்கன்னா சி போட்டால் தான் 2% எபோவ். சி இங்கே போடலாம் சிம்பிளாக. ரைட்டு. 3 டெசிக்னேஷன் பண்ணி சி அண்ட் ஏ. ஹூ இஸ் டெசிக்னேட்டட் சீனியர் டு டெல்லி. ஓகே, சிக்கும் ஏக்கும் 3 பேர் விட்டு இங்கே 3 பேர் விட்டு இங்கே. டெல்லிக்கு எபோவில் தான் ஏ. டெல்லிக்கு எபோவில் தான் ஏன்னா டெல்லி இங்கே. ரைட்டு. டி இஸ் சீனியர் டு. ஓகே, ரைட்டு. என்ன கொடுத்துட்டாங்க? இ டி. ஆமாம், பட் ஜூனியர் டு எஃப். எஃப்டிஇ. எஃப் டிஇ 3 பொசிஷன் தான் ஃபில் ஆகணும். எஃப் டிஇ. ரைட். அடுத்து ஜெய்ப்பூர் இஸ் டெசிக்னேட்டட் ஜூனியர் டு ஜென்ரல் மேனேஜர். ஜெய்ப்பூர் ஜென்ரல் மேனேஜர் கீழே இருக்குமா? ஜெய்ப்பூர் இங்கே வச்சிடலாம். இங்கே என்னாச்சு? இந்த 2 தான் இடம் தான் இருக்கா? அப்போ இந்த பாசிபிலிட்டி அவுட். 2 இடம் தான் இருக்குது, அதனால் இந்த பாசிபிலிட்டி அவுட்டு. ஜெய்ப்பூர் இங்கே வச்சிடலாம். இன்னும் பேலன்ஸ் யார் இருக்கா? பேலன்ஸ் இந்த ஹைதராபாத். ஓகே, ரைட். கொஸ்டின் போயிடலாம். கரெக்ட் கேட்குறாங்க. டெஃபினெட்லி கரெக்ட். இதை கன்ஃபார்ம் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. சரி. ஹச் மேனேஜர், டி மேனேஜர் லக்னோ, ஏ டைரக்டர் டெல்லி. டி மேனேஜர் லக்னோ. டி மேனேஜரே கிடையாது. டி மேனேஜரு, ஆனால் லக்னோ கிடையாது, சென்னை. அடுத்து ஏ டைரக்டர் டெல்லி. ஏ டைரக்டர் டெல்லியா? ஏ ஜெய்ப்பூர். டெல்லியே கிடையாது. அடுத்து ஜி ஜென்ரல் மேனேஜர் ஹைதராபாத். ஜி ஜென்ரல் மேனேஜர் ஹைதராபாத். சூப்பர், கரெக்ட். ரைட். அடுத்து how many percent 4 ஜூனியர் டு. அதாவது ஜெய்ப்பூர் இருக்கார்ல, அவருக்கு 4 ஜூனியரில் யார் இருக்கா? அதாவது 3 பேர் கீழே விட்டு. ஜெய்ப்பூருக்கு 3 கீழே விட்டு 1 2 3 பேர் விட்டு 3 பேர் விட்டு யார் இருக்காருன்னா சி இருக்கலாம், பூனே இருக்கலாம், இன்டென்ட் இருக்கலாம். சி இருக்கார். ஓகே. அடுத்து டீம் லீடர் டெசிக்னேஷனில் யார் இருக்கா? டீம் லீடர் டெசிக்னேஷனில் பி லக்னோ. பி இருக்கலாம், லக்னோ இருக்கலாம். ஆன் கோயில் லக்னோ. அடுத்து how many percent are designated சீனியர் டு டெல்லிக்கு சீனியரில் யார் இருக்கா? டெல்லிக்கு சீனியரில் 1 2 3 4 5 6 பேர் இருக்காங்க. ஓகே. அடுத்து ஃபால்ஸ் கேட்குறாங்க. அதாவது ஜி உடைய ஜூனியர் தான் டி. ஜி ஜூனியர் டி. எஃப் கொல்கட்டா. ஜி உடைய ஜூனியர் தான் டி. கரெக்டாக இருக்கார். எஃப்க்கும் கொல்கட்டா இருக்கார். ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் வராது, ஏன்னா ஃபால்ஸ் கேட்குறாங்க. ரைட். அடுத்து ஹச் டெசிக்னேட் ஜூனியர் மோஸ்ட். ஹச் ஜூனியர் மோஸ்ட்டா? ஏ வந்து சீனியர் மேனேஜரா? ஹச் ஜூனியர் மோஸ்ட் கிடையாது, தப்பு. ஏ ஜூனியர் மேனேஜரா? என்ன மேனேஜர்? சீனியர் மேனேஜரை கொடுத்தாங்க. ஏ கரெக்ட். ஏ ட்ரூவாக இருக்கார். இவர் தான் ஃபால்ஸ் தானே கேட்குறாங்க. ஹச் ஜூனியர் மோஸ்ட் கிடையாது, சி தான் ஜூனியர் மோஸ்ட். ஓகே. மித்தவங்கலாம் ட்ரூவாக இருப்பாங்கல்ல. ஓகே, அப்போ ஓகே, ரைட். அடுத்து என்ன பசில்லாம் முடிச்சாச்சா? இன்னும் என்னென்ன பண்ணணும்? பசில் இந்த இது முடிச்சாச்சு, மிஷினரிஸ் முடிச்சாச்சு. இந்த ஒரு பசிலா? இந்த ஒரு லெட்டரேஷன். ஓகே, லெட்டரேஷன்னா கொஞ்சம் எனக்கு கேசிங், அதனால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, சரிங்களா? ஓகே. அடுத்து ஏ உடைய ஓகே ஸ்டார்ட் பண்ணுமா? பி உடைய பிரதர் இன்லா தான் ஏ. ஃபாதர் இன்லா. ஓகே, ஃபாதர் இன்லா ஏ. பி உடைய சிஸ்டர் இன்லான்னு சொல்லும்போது நான் இன்னொரு பாசிபிலிட்டி போக ட்ரை பண்ணல, அதுக்கு பதிலாக இங்கே போடுறேன். சி உடைய சிஸ்டர் இன்லா தான் பின்னு சொல்கிறாங்க, ரைட்டு. சி உடைய மதர்னும் போது இங்கே வச்சிடுறேன். ஓகே. அடுத்து கிராண்ட் மதர் ஆஃப் ஈனா கண்டிப்பாக 3rd ஜென்ரேஷனில் வருவார். எங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். எந்த ஜென்ரேஷன் யாருக்கு குழந்தையாக வராங்கன்னு தெரில, ஆனால் 3rd ஜென்ரேஷன். எஃப் இஸ் டாட்டர் இன் ஆஃப் டி. டியுடைய டாட்டர்னால் இங்கே ஒருத்தங்க இருக்காங்க, அப்போ இவரை மேரேஜ் பண்ணிட்டாங்களா? ஓகே, இவரை மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கிறேன். நான் இதெல்லாம் வச்சுக்குவேன், சரிங்களா? அண்ட் இஸ் மேரிட் டு யார்? எஃப் மேரிட் டு த ஃபாதர் ஆஃப் ஜி. ஜி உடைய ஃபாதரை மேரேஜ் பண்ணவங்க தான். இந்த இவரை வச்சுக்கலாம்ல. ஜி உடைய ஃபாதரை மேரேஜ் பண்ணவங்க தான் எஃப். ஓகே. ஹச் உடைய கிராண்ட் ஃபாதர் தான் ஜி. முடிச்சாங்கல்ல. ஜி உடைய கிராண்ட் ஃபாதர் இங்கே ஒருத்தர் இருக்காருன்னா அப்போ இவங்களுடைய அப்பாவை போட்டுடலாம், கிராண்ட் ஃபாதர். ஓகே. அண்டு அங்கிள் ஆஃப் ஜி. ஹச் இஸ் அ கிராண்ட் ஃபாதர் ஆஃப் ஜி அண்டு அங்கிள் ஆஃப் ஜி இஸ் நாட் சி. ஜி உடைய அங்கிள் சி இல்லை, ஆமாம், அப்பாவை போட்டாச்சு நம்ம. ஓகே. ஈ உடைய ஒய்ஃப் ஈஸ் ஒய்ஃப் ஐ. ஈ உடைய ஒய்ஃபு ஐயாமே. ஈ உடைய ஒய்ஃபு ஐ இஸ் த டாட்டர் இன் ஆஃப் கே. ஓகே, அப்போ இங்கே தான் வரணும்.
கேவுடைய நீஸு ஜி. ஓகே, கேவுடைய நீஸு ஜின்னு சொல்லும்போது இங்கே போட்டுக்கலாம். கேவுடைய டாட்டர்ன்லாவா? கேவுடைய டாட்டர்ன்லா யார்? ஐஏ. அவங்க தான் ஈவுடைய ஒய்ஃபா? அப்போ இங்கே கண்டிப்பாக போட்டுடலாம். ஈவுடைய ஒய்ஃபுன்னு சொல்லும்போதே பாசிட்டிவ். அவங்க ஒய்ஃப் யார்? அவங்கள பார்த்திங்கன்னா ஃபீமேல்னு வச்சிடலாம். சரி, ஓகே, ஓரளவு போட்டேன் மேனேஜ் பண்ணி. ரைட், வாங்க அடுத்து 4வது பாலையும் 5 டிஸ்சிமிலர். ஓகே, யாரோ ஒருத்தங்க டிஸ்சிமிலர். AKCHI ஏ மேல், CHI மட்டும் ஃபீமேலாக இருக்காங்க. ஓகே, AKCH கே இருக்காரா? கேவும் மேல் தானே. ஓகே, ரைட்டு. அடுத்து கேலேருந்து ஜி பார்க்குறோம். கேலேருந்து ஜி பார்த்தா நீஸ். K to G என்னடா கொடுத்துட்டீங்களாடா நீங்களே? ஜி இஸ் த நீஸ் ஆஃப் கேன்னு கொடுத்த கேள்வியை கேட்குறாங்களா? ஆடா பாவிங்களா. ஹவு மெனி ஃபீமேல் மெம்பர்ஸ் ஆர் தர் இன் த ஃபேமிலி? ஹவு மெனி ஃபீமேல்ஸ்? 1 2 3 4 5 5 பேர். 5 ஈக்கு ஏ கிராண்ட் ஃபாதர். ஓகே, ரைட். முடிஞ்சா? வேறு எதுவும் கொஸ்டின் விட்டுருக்கோமா? இல்லை, அவ்வளோதான். எல்லா கொஸ்டினும் முடிச்சாச்சு. 30 கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சு. இப்படி தான் நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சால்வ் பண்ணுவேன். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதே இப்போ பார்த்தீங்கன்னா டைம் என்ன இருக்குன்னா ஒரு 26 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. 26 நிமிஷம் ஆயிருக்கு. சரிங்களா? சொல்லிக் கொடுக்குறப்பே இப்படி முடிச்சிருச்சுன்னா மேக்ஸிமம் இந்த செட்டெல்லாம் 30க்கு அடிச்சு விட்றலாம். 20 நிமிஷத்தில் 30க்கு அடிச்சு விட்றலாம். வேகமாக இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. சரிங்களா? தேங்க்யூ. இன்னொரு கிளாஸில் பார்ப்போம். அடுத்து ப்ரிலிம்ஸ் 1 வீக் ப்ரிலிம்ஸ் வரனால ப்ரிலிம்ஸ் வீடியோ ரிலேட்டடாக போடலான்னு இருக்கோம். SBI PO ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடாக தான் போடலான்னு இருக்கோம். அடுத்தடுத்த வீடியோக்களை பாருங்கள். அடுத்து குவான்ஸுக்கு ஒரு செட்டு போட்டு விட்றேன். சரிங்களா? ரீசனிங் ஒரு செட்டு, குவான்ஸுக்கு ஒரு செட்டு டெய்லியும் போட பார்த்துட்றேன். டெய்லி போட்டு விட்றேன். சரிங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸை பார்ப்போம்.